ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லாவன்ஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அவரைக்காய் முட்டை பொரியல். ஸோ கேரட் அவரைக்காய் போட்டு ஒன்றா சேர்த்து இது பொரியல் பண்ணுவாங்களே, அது மாதிரி முட்டை போட்டு கேரட் அவரைக்காய் முட்டை பொரியல் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கணும். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கணும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடணும். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் நல்லா க்ளாஸி டெக்ஸ்சர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கினா விட்டு கொஞ்சம் பூண்டு, உரிச்ச பூண்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை தோலோடு கூட நம்ம இடித்து போட்டுக்கலாம். இந்த ரெசிபியெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ பேச்சுலர்ஸ் இவங்கெல்லாம் இல்லை ரூமில் தங்கியிருக்கவங்க இவங்கெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு பேசிக்கான சில ரெசிபீஸ் தான் நான் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த கேரட்டும் அவரைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ இதோட கூட ஆட் பண்ணிக்கணும். அவரைக்காவுக்கு பதிலாக பீன்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ கேரட் பீன்ஸும் இதில் சேர்த்துக்கலாம், இல்லை கேரட் அவரைக்காய் என்ன காம்பினேஷன் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் இதில் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் எல்லா வெஜ் டிஷ்ஷஸ்லேயும் நான் பெருங்காயம் சேர்ப்பேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு கலர் வரும். அண்ட் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி. ஸோ அது காரத்துக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டால் போதும். ஸோ அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். இப்போது ஒரு தட்டு போட்டு இதை கவர் பண்ணிவிட்டு வேக வைக்கிறோம். ஸோ காய் ஒரு 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். ஸோ வெந்ததுக்கப்புறம் சைமல்டேனியஸாக நம்ம ஒரு பவுலில் முட்டை, இப்போ நான் போட்டிருக்க காய்க்கு ஒரு 5 முட்டையிலேருந்து 6 முட்டை தேவைப்படும். ஸோ முட்டை நிறையவும் சேர்த்துக்கலாம். ஸோ அதை சிலர் டைரெக்டாகவே அப்படியே உடச்சி அந்த காயில் ஊற்றுவாங்க. முட்டை சப்போஸ் கெட்டு போயிருந்தால் அவ்வளோ பொரியலும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் எப்போவுமே பவுலில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். அந்த பொரியலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன டைமில் தான் இந்த முட்டையை ஆட் பண்ணணும். ஸோ முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா பொரியல்லையும் அந்த முட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதாங்க, நம்ம ஊற்றின எக்கு எல்லா பொரியல்லையும் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க, கேரட் அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்தது இந்த ரெசிபி. பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லோரும் இதை சமைச்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, see you, tata, bye bye.